ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு 10 நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி படித்து அர்த்தத்தை விளங்கி அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் அனைவரும் துவா செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் சூரத்துல் ஆராஃபுடைய 50வது வசனத்தை பார்த்தோம். அதில் இறுதியாக சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருந்தார். இறுதியாக நாம் பார்க்கும்போது நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் அழைத்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தண்ணீரை எங்கள் மீது கொஞ்சம் தெளித்து விடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணவுல கொஞ்சம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இரண்டையும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான், தடுத்து விட்டான் என்று சொன்னதாக 7வது அத்தியாயம் 50வது வசனத்தில் பார்த்தோம். அந்த நிகழ்ச்சி அப்படியே நம்ம மைண்டில் கொண்டு வரணும். அல்லாஹ் அப்படி மைண்டில் கொண்டு வர மாதிரி தான் அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். உயிரோட்டமாக இருக்கிறது. எப்படி ஒரு காட்சிகளை பார்க்கிறோமோ அப்படியே அந்த காட்சியை நம் கண் முன்னால் நிறுத்தி பார்க்கும்போது நல்லா விளங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நரகவாதிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் சொர்க்கவாதிகள் தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி அப்படியே ஸ்டில்லாக்கி வைத்துவிட்டு, இவர்கள் ஏன் கதறுகிறார்கள் என்ற பதிலை அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறார். இவர்கள் ஏன் தெரியுமா கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன கேரக்டர் இருந்தாங்க அப்படின்ட்டு 51வது வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். எப்படி இருக்கு ஆயத்து, என்ன காரணத்தினால கதறாங்க இவங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல் காரணமாக அல்லதீன தஹது தீனஹும் லஹவும் வலைபா. இது முதல் காரணம். இவர்கள்ட்ட தீன் வந்தது, மார்க்கம் வந்தது, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு தூதர்களை அனுப்பினேன். அதற்கு பிறகு அதை விளக்கியவர்கள் அந்தந்த இடங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். ஆனால் அந்த சொல்லுகிற விஷயத்தை இவர்கள் கேளிக்கையாகவும் கிண்டலாகவும் பொழுதுபோக்காகவும் அதில் குறிப்பாக மனதை செலுத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று விளங்காமல் ஏனோ தானோ என்று இருந்தார்கள் அர்த்தம். லகு என்று சொன்னால் கேளிக்கைன்னு ஏதாவது அர்த்தம். கேளிக்கைனாலே விளையாட்டு பக்கம் எடுத்துக்கிறது, விளையாண்டுக்கிட்டே கேட்கறது, அல்லது அது கவனக்குறைவாக கேட்கறது, அல்லது அங்கேருந்து சொல்லப்பட்ட விஷயங்களை கரெக்டாக கேட்ச் பண்ணாமல் இருக்கிறது. இவ்வளோ விஷயம் இந்த லகு என்ற வார்த்தைக்கு. லைவ்னு சொன்னால் விளையாடும் போது என்ன பார்ப்போம், நம்ம சாதாரணமாக விளையாடும் போது விளையாட்டு தான் குறியிருக்கும். எங்கே பால் வருது, எங்கே அடிக்கிறது, எங்கே விக்கெட் விழுவுது, எங்கே ரன்னு போகுது, இதிலே தான் இருக்கும். மற்ற எல்லாத்தையும் வந்துடும்ல, வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறா, பிள்ளை இருக்கிறா, மாமா இருக்கிறான், அது இருக்குது, இது அதெல்லாம் நினைக்க மாட்டோம். விளையாட்டில் எவ்வளோ சூப்பராக சொல்லாமல் நல்லா விளையாட்டில் எப்படி இருந்தாலும் அந்த விளையாட்டை மாத்திரம் கவனத்தில் கொண்டு மற்ற விஷயங்கள்லாம் கேர் பண்ணாமல் இருந்தார்களோ அது மாதிரி தான் இந்த மார்க்க விஷயத்தை இவங்க சொல்லும் பொழுது அதை கேட்ச் பண்ணிக்காம இவங்க அப்படியே விளையாட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த நரகவாசிகள் அப்படின்னு அப்படி போய் அங்கே ஜாயின் பண்ணாங்க நிகழ்ச்சியை. 2வது காரணம் என்னது, இப்போ கர்ரத்துக்கும் ஹயாத்தும் துன்யா, இவர்களை இந்த உலக வாழ்க்கை மயக்கி விட்டது. 2வது காரணம் இது. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் உலகத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு வசனம் போதும் உங்களுக்கு. زين للناس حب الشهوات من النساء والبنين مقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. இந்த விஷயங்களை எல்லாம் அழகாக எல்லாருக்கும் ஆக்கியிருக்கிறேன். அழகுன்னு என்னது, ஆண்கள், பெண்கள், இன்னும் விளைநிலங்கள், இன்னும் கால்நடைகள், அதுக்கு தங்கம், வெள்ளி,
விவசாய நிலங்கள் இவைகள் எல்லாம் உலக மக்களுக்கு அழகாக ஆக்கியிருக்கிறேன். அதை என்ன செய்யணும்? அதை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிக்க வேண்டும்? அனுபவிப்பதற்காக நான் படைச்சிருக்கிறேன். உங்களது கலக்கலக்கும் மாப்பிள்ளாத்து ஜமியா, உலகத்தில் இருக்க எல்லாமே உங்களுக்காக படைக்கப்பட்டது தான். எந்த ஒரு விஷயத்தையும் விளக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அனுபவிக்கிற அந்த விஷயம் உங்களை மயக்கி விடக்கூடாது. இதான் கண்டிஷன். அதிலே முழுமையாக கவனம் செலுத்தி நான் அனுபவிக்க போகிறோம் பேரக்கூடாதுன்னு அர்த்தம். உனக்கு தான் தந்திருக்கிறேன், நான் சொன்ன மாதிரி அனுபவிச்சுட்டு போ, நல்லா அனுபவிக்கிறாங்க. ஆனால் இந்த கேரக்டர் யாரு? இந்த நரகவாசிகளை பேசும் பொழுது நான் எதையெல்லாம் அழகாக இந்த உலகத்தில் ஆக்கி வச்சிருக்கிறேனோ அது இவங்களை ஃபுல்லாகவே மயக்கி விட்டது. அதன் பக்கம் இவர்கள் ஓடி விட்டார்கள், அதன் பக்கம் முழுமையாக மண்ணை செலுத்தி விட்டார்கள். அந்த செலுத்திய அந்த விஷயத்தின் காரணத்தினால உலகம் மயக்கிய காரணத்தினால இவங்களுக்கு தீனை பற்றி என்ன தெரியும்? ஒரு மனிதனை உலகம் மயக்கி விட்டா எங்க தீன பக்கம் வருவாங்க, அவங்க எங்க அல்லாஹ் பற்றி புரிஞ்சுக்குவாங்க, எங்க தூதரை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. இது ரெண்டாவது காரணம். நான் சாட்டா சொல்றேன் எல்லாருமே. மூணாவது காரணம் என்னவா? பல் யோக நன்சாவும் கமா நசூலிக்கா யோமி விமல் ஆகலாம். இது போன்று இந்த நாள் இருக்குல்ல, நான் சொன்னதை ஏற்கனவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த நாள் ஒன்று இருக்குப்பா, இந்த உலக வாழ்க்கை என்பது அங்கேருந்து உங்களை நான் படைச்சிருக்கிறேன், அங்கேருந்து உங்களை வீடு எங்கேருந்து படைச்சதோ அங்கே நான் செலுத்த இருக்கிறேன். அதுக்கு பிறகு அங்கேருந்து திருப்பி எழுப்புவேன். திருப்பி எழுப்பிய பிறகு ஒரு கேள்வி கேட்பேன். இந்த நாள் ஒன்று இருக்கிறது, அது எவ்வளோ என்னது? இந்த நாள் ஒன்று இருக்கிறது, அந்த நாளுக்கு பயந்தும் வாழ்க்கையை வச்சுக்க என்று சொன்னால அதை மறந்துட்டு இருந்தாலும் அர்த்தம். அதையெல்லாம் இந்த கேரக்டர் உள்ளவங்க இந்த நரகவாதிகள் மறந்து வாழ்ந்தாங்க. அதன் காரணத்தினால நான் அவர்களை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார். நாலாவது காரணம் வமா காணும் ஆயாத்தினா என்று இவர்கள் எல்லோரும் ஏற்றேந்து வந்த வசனங்களை எல்லாம் இவர்கள் மறுத்து கொண்டே வாழ்ந்தார்கள். சொல்ல இருப்பார்கள். ஒரு வசனம் நினைக்கிறோம், அந்த ஒரு வசனத்தை ஓதி கூட்டிட்டு போனால் போதும்னு நினைக்கிற சில நேரங்கள் நிறைய ஓதிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு வசனத்துக்குள்ள பாருங்க, ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் எதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற பாடம் ஒரு வசனங்கள் நமக்கு இருக்குது. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் உள்ள மைண்டில் கொண்டு வந்தாலே ஒரு வாழ்க்கை சூப்பராகிடும். நரகவாதிகளுடைய கேரக்டரை பற்றி எல்லாம் சொல்லிட்டு 4 காரணங்கள் சொல்றாங்க. இந்த 4 காரணங்கள் தான் இன்றைக்கு உலக மக்களை வழிகேற்றிக் கொண்டு சென்றிருக்கிறது. நேரான வழியின் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த 4 காரணங்களை விட்டு விலகி இருக்கிறோம். நாம சில பேர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுடைய அருள்களை பெற்றவர்கள். எந்த காரணம்? நம்ம முதல் காரணம் என்னது? நம்ம இந்த மார்க்கத்துக்கு விளையாட்டை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கண்டிப்பாக செயல்படுத்தியாக வேண்டும். ரசூலுல்லாஹ் வழிமுறைப்படுத்தி கண்டிருக்காங்களா? கண்டிப்பாக நம்ம செய்யணும். என்ன நமக்குள்ள இருக்குல்ல. அதுக்கு பிறகு உலக காரியங்கள் நல்லா அனுபவிக்கிறோம். யாருமே அனுபவிக்காத அளவுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். ரொம்ப திருப்தியாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு திருப்தியாக கொடுத்துருக்கிறோம். எல்லா வசதியோடு வாழ்கிறோம். எந்த கஷ்டமும் நம்மளுக்கு கிடையாது. அப்போ நம்ம அனுபவித்தாலும் சுகங்களை அனுபவித்தாலும் அதிலிருந்து நம்ம அது மயக்கி விடாமல், அதை நம்ம மயக்கி விடாமல் நாம் அது கட்டுப்பட்டு இல்லாமல் அல்லாஹ் கட்டுப்பட்டு ரெண்டாவது. மூணாவது என்னது? அதுக்கு பிறகு இன்னொரு நாள் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக நான் போக போகிறேன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே. அதனால தான் நம்ம தொழுகிறோம், விவாதம் செய்கிறோம், சக்காத்து கொடுக்குறோம், தர்மம் செய்கிறோம். எந்த செய்கிறோமே கண்டிப்பாக ஒரு நாள் இருக்குது. நாம் செய்கிற சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், விவாதத்தாக இருக்கட்டும், தர்மம் செய்வதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்குது. அங்கே நமக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்போம். நம்புறோமா இல்லையா? ஆமாம். அதுக்கு பிறகு குர்ஆனுடைய வசனங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம மறுப்பதில்லை. அடுத்தது நம்மகிட்ட ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இன்னும் வரல. எல்லாம் மாசால சில பேருக்கு தவிர ஒரு கேரக்டர் அது ஓதுகிறோம், அது என்னன்னு பார்க்கலாம், அதுதான் நமக்கு இருக்க தவிர மற்றபடி நம்ம குர்ஆனை மறுக்கல. அப்போ இந்த 4 விஷயங்கள் நம்மிடத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். அப்போ இது போன்ற வசனங்களை ஓதும் பொழுது நம்ம துவா செய்யணும். பொதுவாக நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது. பெரும்பாலும் குர்ஆனில் இந்த சைதா செய்கிற இடங்கள்ல போட்டிருப்பாங்க 14 வசனங்கள். அந்த சைடில் ஒரு அம்பு பேர் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்னா சைதா ஓதிட்டு கூட சைதாக்கு போவோம் சில பேர்கள். சரியா? என்ன விளங்குறாங்கன்னா சைதான்ற வார்த்தை வந்தாக்கா சைதா செய்யணும் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க பெரும்பாலுமே. ஆனால் குர்ஆன் வசனத்தை படிச்சுட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்போது துவா செஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சாதான் துவா செய்யணும். அல்லாஹ் சொல்லி வெறும் சைதாங்கிற வார்த்தை கேட்டால் அப்படின்னு சைதா செய்யவே சொல்லலை. சைதா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். சைதா செய்யுதுங்கிற அர்த்தம் இருந்தாலும் அது முன்னோர்களால் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. எந்த ஆதாரமும் கிடையாது. ஹதீஸுக்கு ரசூல் செஞ்சதால எந்த ஹதீஸும் கிடையாது. ஓதுறதுல போய் சைதா பண்ணுங்கன்னு சொல்லி
சைதாங்கத்து அர்த்தம் என்னது? நான் சொல்லுகிற விஷயத்தை கட்டுப்பட்டு வா. எல்லா வசனங்களும் ஒரு படிப்பினை இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வசனத்தை ஓதும் போது என்ன படிப்பினை இருக்குன்னு சொன்னாக்கா, நம்ம உடனே துவா செய்யும். எல்லா வசனங்களையும் படிக்கலாம். எந்த வசனங்களை ஓதி விட்டு நாம் வந்து கடந்து சென்றாலும் அந்த வசனம் மூலமாக நமக்கு என்ன படிப்பினையோ அதை நாம் வந்து உறுதியாக இருப்பதற்கு உடனே துவா செஞ்சுக்கணும். துவாங்கிறது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்டான துவா இல்லை. எந்த நேரத்தில் எந்த துவாக்களை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தை ஓதிவிட்டு நாம் செய்ய வேண்டிய துவா என்னது? இந்த 4 விஷயங்களோட எங்கிட்ட இருக்கக்கூடாது துவா செஞ்சுக்கணும். எந்த 4 விஷயம்? முதலாவது சொல்லுகிற இந்த மார்க்கத்தை வேடிக்கையாகவோ விளையாட்டாகவோ நான் எடுக்கக்கூடாது. யாருதான் நமக்கு தான் பாடம் வைக்க. அதுக்கு பிறகு அந்த உலக வாழ்க்கையை மயக்கிறாம நீ வச்சிருக்கியாரா? இந்த உலகத்தில் வந்து இன்பம் இருக்குது, கொடுத்துருக்கிறேன்னு அனுபவிக்கணும். அதே நேரத்தில் என்ன அது வந்து மயக்கக்கூடாது. நான் வந்து அதுக்கு அடிமையாக ஆகக்கூடாது. நான் அடிமையாக அது பக்கம் ஓடிடக்கூடாது. உதவ செஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அந்த நாளை வந்து மறந்துடாமல் இருப்பதற்கு நம்முடைய அமல்களில் வந்து சரியாக ஆகிக்கணும். கண்டிப்பாக நான் சந்திக்க போகிறேன் எண்ணத்தை வந்து நமக்கு எல்லாம் தந்திருக்கலாம். அது கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கணும்னு தான் செய்யணும். விவாதத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுடைய வசனங்கள் எழுத வந்த போது நாம் மறுக்கக்கூடாது. யார் 4 வாரம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த 4 வாரம் செய்யணும். தாயத்தை படிச்சு உடனே சைதா வசனம் வந்தால் சைதா செய்து வழங்கி வச்சிருக்காங்க தவிர அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ஆனால் யாரோ முன்னோர் டாக்டர் வந்து ஒரு குறியை போட்டு விட்டுருக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பிக்கிட்டு சைதாவுக்கு போகிறது அது ஒரு பழக்கம். அது உள்ள என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த சைதா போகிறாங்கல்ல அவங்களுக்கு அது உள்ள என்ன நல்லா சொன்னாலும் தெரியாது. சைதாங்கிற வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் இல்லை. எந்த புராண வசனங்களை படித்தாலும் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மகிட்ட வந்து இந்த செயல்கள் இல்லைன்னு நான் செய்யறது. ஒருவேளை நாம் வந்து இன்றைக்கு இந்த மார்க்கத்தை வந்து கேலியாக விளையாட்டாக இருந்தால் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். நம்ம எடுக்கக்கூடாது. அது அல்லாவுடைய வசனங்களே மறுக்கக்கூடாது. அது உலக வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம எல்லாரும் சூப்பரெல்லாம் கிடையாது. யாருக்கும் வந்து 100% யாரும் கிடையாது. சில துன்பம் செய்வோம், அப்படி போவோம், இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ உலகத்தின் பக்கம் நம்முடைய கவனம் செலுத்தும் போதெல்லாம் நமக்கு அல்லா வந்து நம்ம என்ன செய்வோம் புரிஞ்சுக்கிட்டுருவோம். இங்கே ஏன்னா நமக்கு அல்லாவுக்குமான தொடர்பு இந்த குரானுக்கு நமக்கு இருக்குது. அதுக்கு பிறகு எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம வந்து இந்த நியாயத்துக்கு மாற்றம் செஞ்சிடக்கூடாது. துவா வேலை செய்யணுமா? துவா செய்யும்போது அல்லா விட மாட்டாங்க. நம்பிக்கைகள் எந்த துவா இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறார். குறிப்பாக மார்க்க சம்பந்தமாக, நேர்வழி சம்பந்தமாக, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுகள் சம்பந்தமாக, மறுமை சம்பந்தமாக இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வதாக பல இடங்களில் பதிவு செய்கிறோம். நம்ம வந்து சாதாரண உலகத்தில் வந்து கேட்டுட்டு எல்லாரும் கேட்கணும். அது மாற்றுறதுலாம் ஒன்றும் இல்லை. கேட்டுட்டு இருப்போம். அதை கொடுத்துரு இலையில கொடுத்துரு அதெல்லாம் நல்லா கொடுத்துருவோம் எழுதுறது தான் அது. ஆனால் குர்ஆனை படித்து விட்டு அதுக்குள்ளாக இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நரகத்தில் நடக்கிற அந்த விஷயத்தை வந்து லைவாக அதை நமக்கு சொல்லி காட்டுறோம். ஏன் சொல்லணும்னு அவசியம் இருக்குது. நரகத்துக்கு யாரும் போலியே, சொர்க்கத்துக்கு யாரும் போலியே. அந்த காட்சியை அப்படியே லைவாக நமக்கு காமிச்சு நீங்களும் போய் இங்கே மாட்டிக்காதீங்கப்பான்னு அர்த்தம் இருக்கு. அப்போ உலகம் வருகின்ற வரை இந்த குர்ஆன் எல்லோரோடும் பேசிக்கொண்டே இருக்கும். உலகம் வருகின்ற வரை வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அந்த காட்சியை வந்து கற்பனை பண்ணி பார்த்துட்டு நாம் அங்கே போய் இப்படி தண்ணி கட்டக்கூடாது, நாம் போய் அங்கே சொர்க்கவாதிகளை அழைத்து தண்ணியை மேலே சொல்லிடக்கூடாது, அவங்கள்ட்ட போய் கெஞ்சிடக்கூடாது. அப்படி கெஞ்சாமல் இருக்கணும்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கல்வி, அந்த அறிவு நம்மளுக்கு ஆயத்துக்கள் வரும். எப்போ வரும்னா இது மாதிரி ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து அதுக்கு டயத்தை எடுத்து நம்ம சிந்தித்து பார்த்தா அந்த அறிவு வருமே தவிர வேற வழி கிடையாது. வேற வழி கண்டிப்பாக கிடையாது என்று நல்லா சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்வமாக அந்த குர்ஆனை உள்ளே போங்க. நல்லா முதல்ல உள்ளே போங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நல்லா அல்லாஹ் பேசுவதை விட வேறு யாரும் பேசுகிறப்ப நம்மள்கிட்ட அல்லாஹ் பேசுவது தான் குர்ஆன். அல்லாஹ் புரிய வைக்கிறதை விட வேறு யாரும் புரிய வைக்க முடியும் நம்மளுக்கு. அப்போ அல்லாஹ் புரிய வைக்கிறேன் என்று அல்லாஹ் பல வாக்குறுதி கொடுக்குறான். நீ வா என்கிட்ட நான் உன்னை புரிய வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த புரிய வைத்த கூட்டத்தில் நம்மை போன்ற சில பேர்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். அதற்காக அதிகமாக செலுத்த வேண்டும். இன்னும் அதிகமாக குர்ஆனோட தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு ஆயத்தை ஓதினாலும் அது கூட என்ன இருக்குன்னு பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். தனிமையை அதிகமாக இப்போது செலக்ட் பண்ணணும். கூட்டங்கள் இருக்கும்போது வேறு வகையான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பேச வேண்டியிருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ப்ராக்டிஸ் எடுத்தால் அவனுக்கு போகும். கொஞ்சம் தனிமையில் கொஞ்சம் அதிகம் பழகி குர்ஆனோட தொடர்பு இருப்பது சொல்லலாம். இது போன்ற விஷயங்களை புரிய வைப்பான். அல்லது பெரியவர்கள் வந்து ஒருவேளை சின்ன பிள்ளை போதாமல் இருப்பவர்கள் இது போன்ற சபைகளை வந்து கொஞ்சம் அவங்க வந்து என்ன பண்ணணும், அதை பயன்படுத்திக் கொள்ளணும்.
வந்தமா தொடமா போனப்ப என்ன செய்ய போகிறாங்க? இவ்வளோ கூட இருந்ததில்ல, யாருடைய காதலால் அந்த விஷயத்தை விளங்க வச்சிருக்கிறான். முதல்ல காதல் கேட்கணுமா இல்லையா? அப்போ காதலை கேட்கறதுக்கு தயார் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எனக்கு என்ன மருந்து இருக்கும்? மருந்து கிடையாது. அப்போ இதெல்லாம் அல்லா கொண்ட அறுபடை தானே. ஒரு தொழுவை வருகிறோம், ஜமாத்தா தொழுகிறோம், அதுக்கு பிறகு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் சிரித்து பார்க்குறோம், வீட்டில் போய் கொஞ்சம் யோசிப்போம், நம்ம மறுப்பு போகணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிரித்து பார்ப்போம். இதில் எங்களுக்கு எப்போ வரும்னாக்கா கேட்கணும். முதல்ல ஒன்றும் படிக்க தெரிஞ்சு ஒழுங்காக விளங்க தெரிஞ்சால் அது பிரச்சனை இல்லை. நம்மளே எனக்கே விளங்க தெரியும்னா அது பிரச்சனை கிடையாது. அல்லது செய்திகள் வரும்போது அதை கேட்கணும். இதில் கேட்கிற பண்புகளே அல்ல நரகவாதிகளை பற்றி அல்லா பேசுகிறார். லவ்குன்னா நஸ்மாவோ அவர் நாக்கிரோ மாக்குன்னா சாதி செய்யும் சொல்றது முழுக்கில் வருது. நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே கேட்காம இருந்தது தான், கேட்காம சிந்திக்காம இருந்தது தான். நாங்கள் கேட்டு இருந்தால் சிந்தித்து இருந்தால் இந்த செயலுக்கு வந்திருக்க மாட்டோம்னு விரும்புவதாக பல இடங்கள் அல்லா நரகத்தை பற்றியும் சொத்துக்கை பற்றியும் அல்லா 1500 வருஷங்களுக்கு மேலே பேசுகிறான். குரான் காட்சி அப்படி காட்சிப்படுத்துகிறான். லைவ் ஆடியோ அப்படியே படம் பார்க்குற மாதிரி எல்லாம் பதிவு செய்யணும். அப்போ அதோடு ஒன்றி சாலை குரானோட ஒன்றி போய் சாலை ஓதி படித்து விளங்கி சிந்திக்க வேண்டும். பல விதமான சிந்திக்கின்ற ஆட்கள் நமக்கு வந்திருக்கிறான், எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். அந்த பண்பை நாம் பயன்படுத்தி கொண்டு மறுமை நாளை சரியாக நம்ம நம்பி அதுக்கு தோதுவாக நம்முடைய அமல்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பல ரகமான ஏற்கனவே நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். அந்த அருளை மௌத்து வரை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாவுடைய அருளை விட்டு தூரமானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த குழுக்களை நம்ம போய்விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் அதிகமாக நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பல ரகமான நம்முடைய எல்லா நல்ல துவாக்களையும் கபூலாக்கி இந்த உலகத்திலும் சரியான ஒரு வாழ்க்கை எல்லாம் நமக்கு தந்து மறுமையிலும் சந்தோஷக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல அவர்கள் அளிப்பானாங்க. வாசலாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த